காசாவில் 100 ராக்கெட் ஏவுதளங்கள் அழிப்பு. இஸ்ரேல் இராணுவம் அதிரடி. இஸ்ரேலில் உள்ள மக்கள் இலக்காக கொண்டு ஏவுவதற்கு 60 ராக்கெட் தயாரிப்பில் வைக்கப்பட்டு இருந்தன. இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு திடீரென புகுந்து அதிரடி தாக்குதல்களை நடத்தி வன்முறையில் ஈடுபட்டது. இதனைத் தொடர்ந்து சிலரை பணைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்றது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் வான், தரை, கடல்வழி தாக்குதல்களில் ஈடுபட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வழியாக பணைய கைதிகள் விடுவிப்பும் நடந்தது. எனினும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பை ஒழிக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று இஸ்ரேல் அரசு உறுதி கொண்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போரில் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் பயங்கரவாத தளங்கள் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதலை நடத்தினர். இதில் அவருடைய 100க்கும் மேற்பட்ட ராக்கெட் ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டன. இதை தவிர பயங்கரவாதிகள் பலரும் கொல்லப்பட்டனர். காசாவின் பெய்ட் ஷலியா பகுதியில் அமைந்திருந்த ராக்கெட் ஏவும் வசதிகள் கொண்ட பகுதிகளை இஸ்ரேல் படையினரின் விமானங்கள் கண்டறிந்து தாக்குதல் நடத்தி அழித்தன. இவற்றில் 60 ராக்கெட்கள் இஸ்ரேலில் உள்ள மக்களை இலக்காக கொண்டு ஏவுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருந்தன. இந்த மோதலின் போது பயங்கரவாதிகள் பலரும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். வடக்கு ஷாதி, கான்யூனிஸ் ஆகிய பகுதிகளை இலக்காக கொண்டு ஹெலிகாப்டர் மற்றும் விமானம் ஆகியவை தாக்குதல் நடத்தின. இதில் இஸ்ரேல் படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த கண்காணிப்பு நிலை ஒன்று அழிக்கப்பட்டது. தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது என்று கூறப்படுகிறது.